45-50 வயசுக்கு போகிறான். முந்தி சுகர் வந்த, ப்ரெஷர் வந்த, ஹார்ட் வருத்தமெல்லாம் வந்து. இப்போ உடல் அசைவு எப்போ குறையுது? ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தொடங்க போலே உடல் அசைவு நின்றும். இப்போ ஸ்காலர்ஷிப்புக்கு பிள்ளைகளை ரெடி பண்ண தொடங்கினா அவ்வளோ ஸ்போர்ட்ஸும் அவுட். ஏன்னா பேரண்ட்ஸுக்கு இடையில் போட்டி, அந்த பிள்ளையை விட இந்த பிள்ளை. அப்போ விளையாட அனுப்பல, அது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஒன்றும் இல்லை. அப்போ அங்கே நான் 5-6 வயசு இந்த ஒரு 8 வயசுலேயே என்ன 3ஆம் வகுப்பு 8 வயசு 9 வயசுலேயே ஸ்போர்ட்ஸ் நிப்பாட்டிடுவாங்க. பிறகு ஸ்காலர்ஷிப் முடிஞ்சாய் நீ அடுத்த டியூஷன்கள், இப்போ எல்லா பாடத்துக்கும் டியூஷன். அப்போ ஸ்கூல்லையும் போய் சும்மா இருந்து வந்து விளையாட வேண்டிய நேரத்துக்கு மேலதிக நேரம் வகுப்பு. இப்போ நான் கிட்டத்தில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதிருக்கேன். அதாவது தொற்றா நோய்களுக்கு பிரதான காரணம் மேலதிக நேர வகுப்புகள் அதிகலாம். ஏன்னு சொல்லிச்சுன்னா அந்த உடற்பயிற்சிக்குரிய டைம் அவ்வளவும் வந்து இப்போ இரவு 8 மணி வரையும் கிளாஸ். அப்போ இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் ஸ்கூலை ஃபுல்லாக பாவிச்சு 80% பாவிச்சு போட்டு ஒரு 20% தான் அந்த மேலதி நேர வகுப்பு பாவிச்சு. அந்த மேலதி நேர வகுப்பு போகக்குள்ள பெட்டோட போலோட விக்கெட்டோட போய் தான் தொடங்கி கிளாஸ் முடிச்சு போட்டு மிச்ச நேரத்துக்கு கொஞ்சம் விளையாடி போட்டு வந்தேன். இப்போ டோட்டலாக வந்து உடற்பயிற்சிங்கிறது போயிட்டு பிள்ளைகள் வந்து நடந்து போகிறதில்ல, எல்லாருக்கும் 3 வீல். கொஞ்சம் பெருத்தா பைக் ஓடினா பரவாயில்ல. மோட்டர் பைக்கிங் வந்துச்சுன்னா அதுவும் இல்லை. ஓ லெவல் எடுத்தால் மோட்டர் பைக் வாங்கி கொடுக்கணும். 16 வயசோட வீட்டில் வந்து எக்ரிமெண்ட்டாக தான். அப்போ மோட்டர் பைக்கில் வாங்கி கொடுக்கணும். அப்போ மோட்டர் பைக்கில் ஓட தொடங்கினா மொத்தமாக பயிற்சியே இல்லை. 16 வயசில் 18 வயசில் ஹார்ட் அட்டாக் இருந்தானே. சாயந்தரம் வரதில் 18 வயசு போயுண்டு திடீர் மரணம், மாரடைப்பு. ஒரு ஃபார்மசிஸ்டர் மகன். அப்போ இதான் 18 வயசு சரிதானே. அப்போ இதான் அதாவது இப்போ நம்ம ஏன் அது ஏர்லியாக வருதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த கொலஸ்ட்ரால், கொழுப்பு, அந்த உணவுகள் வந்து அதுங்க டிபாசிட் ஆகுது, உடையல. இப்போ நாம் ஒன்று எடுக்கிற அளவுக்கு உடைக்கணும். இப்போ நாம் எடுக்கிற உணவுற அளவுக்கு நம்மளோட பொடி வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ பழைய ஆட்கள் வந்து பெரிய சோத்து பார்சை கட்டிட்டு போய் வயலுக்குள்ள இருந்து சாப்பிட்டு அதை அதில் இறைச்சி எண்ணெய் எல்லாம் வயலுக்குள்ளேருந்து எண்ணெயும் இதுகளை சுட்டு அதையும் சாப்பிட்டு அதுக்கு பிறகு அங்கே கொத்தி பிரட்டி வேலை செஞ்சால் அவ்வளோ உடைஞ்சி போயிடும். அங்கே படிக்கிறது. இப்போ வந்து படிக்கிற பிள்ளைகள் வந்து யங் டீம் ஒன்று இருக்கு. இப்போ இதில் இப்போ இவங்க எடுக்கிற உணவு என்ன எல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட். வீட்டு சாப்பாடு, காலை சாப்பாடு, வீட்டு சாப்பாடு பிடிக்காது. ரொட்டி வேணும், என்ன நைட்டுக்கு கொத்து வேணும், அப்படி தானே. இறைச்சி பொரிச்சிருக்கணும் அல்லது கோழி பொரியல் வேணும், எண்ணெய் பெரட்டு அரைக்கணும். மற்ற ஆரோக்கியமான உணவு ஒன்றும் அவங்களுக்கு பிடிக்காது. வீட்டை அதாவது யார் சாப்பிட்ற வாழ்ந்து முடிஞ்ச வீட்டு இருக்காங்க 2 பேர் வயசானாங்க. அவங்க ஆரோக்கியமானது சாப்பிட்ற, வாழ போகிறார்கள் எல்லாம் என்ன சாப்பிட்ற ஆரோக்கியமற்றது சாப்பிட்ற. இதுதான் இப்போ வீட்டில் இருக்கிற செட் ஆகும். இப்போ வீட்டை ஒரு சுண்டலை சுண்டினா அல்லது இலக்கறி ஆக்கினா, மரக்கறி ஆக்கினா அது அவளையும் அந்த கறியை வைக்கல முடிக்கிறாரு. வீட்டுக்கு ரொம்ப பாப்போம் தான் அதை முடிக்கிறது. இப்போ இவங்களுக்கு என்ன தேவை? டிரெக்டாக இறைச்சி, மீன், அந்த டிரெக்டாக அதுவும் அந்த மீன் கறி ஆக்கினாலும் சரி விடாது, பொரிச்சு கொடுக்கணும். அப்போ அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் கூட. அப்போ இந்த கொழுப்பு வந்து உடையாட்டின்னு நடக்கும். அதெல்லாம் போய் அங்கே டிபாசிட் ஆகும். இப்போ வந்து பெரிய பிரச்சனை ஆகிறது இந்த லிவர், ஃபெட்டி லிவர். எல்லாருக்கும் கிரேட் 2, கிரேட் 3 ஃபெட்டி லிவர் இது. அப்போ ஈரலில் கொழுப்பு. நம்ம எடுக்கிற எல்லா உணவும் வந்து முதலாவது போகிற உறுப்பு வந்து லிவர். நம்மளோட உடலால் நம்ம உள்ள எடுக்கிற உணவுகள் எல்லாம் உறிஞ்சப்பட்டு ஃபெஸ்ட்டாக போகிற ஓகன் வந்து உறுப்பு வந்து ஈரல். ஈரலுக்கு போய் தான் நஞ்சகற்றப்பட்டு தான் உடம்புக்கு அது சப்ளை பண்ணப்படும். அப்போ நம்ம எடுக்கிற கொழுப்புகள் மற்ற எல்லா உணவுகளும் போய் ஈரலில் போய் படிக்கும். அப்போ ஃபெட்டி லிவர் அடுத்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஆகவே இந்த உணவு முறைகளை வந்து நாங்கள் கட்டாயம் மாற்றி அமைக்கணும்.